இல்லை, நான் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவர் தான், என்னோட கோ டைரக்டர் அவர். ஸோ நாங்கள் படம் பண்ணும்போதே அவர் என்கிட்ட கதையை சொல்லிட்டாரு. நான் அப்போ ரிலீஸ் ஆகல டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்போவே வந்து இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் படிங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட கதை கொடுத்துட்டாரு. ஸோ நான் அந்த கதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த கதையே. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே காமெடி எமோஷன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அந்த டைமில் நான் கதை திரும்ப மதன்கிட்ட கூப்பிட்டு நான் கதை கேட்டேன், நரேஷன் கேட்டேன். அப்போ நான் டேரக்டராலாம் கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக தான் உட்காந்து கேட்டேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. அப்போது சரி, அதுக்கு மேலே எதுவுமே யோசிக்கல, பண்ணலான்ற ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு. ஷூட்டிங்கில் கேட்குறீங்களா? இல்லை, அதுதான் ஷூட்டிங்லேயுமே சரி நரேஷன்ஸ்லையுமே சரி, ஆப்வியஸாக உள்ளுக்குலேருந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒன்று எட்டி பார்க்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அண்ட் எப்படி சொல்றது, ஒரு இன்புட்ஸாக நம்ம கொடுப்போம் இல்லையா, யாராக இருந்தாலுமே டீம் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ நம்ம தோன்ற விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம், இது வந்து இப்படி கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். டேரக்டருக்கு அது கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா அவர் வச்சுக்க போறாரு, இல்லைன்னா தூக்கிடுவார், அவ்வளோதான். வித் லவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய பேர் யோசித்தோம், இந்த படத்துக்கு நிறைய பேர் யோசித்தோம். ஆனால் கடைசியில் வித் லவ் வந்து எங்கே அரைவ் ஆச்சு, நாங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம் ஒன்றா சேர்ந்து. பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு அழகான லவ் லெட்டர் மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. அடடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் இந்த படம் வந்து வித் லவ் ஓட நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரி. என்ன காரணம்னா, இது பிளான் பண்ணி அப்படி பண்ணல. அது நான் டைரக்ஷன் முடிச்சு திரும்ப அடுத்த கதை எழுதுறதுக்காக தான் உட்காந்துருந்தேன். அப்போ மேம் எதாச்சியாக மீட் பண்ணியிருந்தேன். மேம் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா மண்டியில் போட்டாங்க, அவித் இங்கே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. மேம் டூரிஸ்ட் ஃபேமிலி மேம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மேமும் சொன்னாங்க. சுற்றி இருந்த எல்லாருமே, இப்போ டைரக்டர் மதனும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எல்லாருமே வந்து என்ன நம்பினாங்க, நான் என்ன நம்பினதை விட எல்லாரும் என்ன நம்பினாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 ஃபிலிம்ஸ் 4 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு அப்புறம் நடிக்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் தான் இறங்குனது. இல்லை, அது இப்போ எனக்கு தெரிஞ்ச சிமிலரான பேட்டர்ன்ல இருக்கிறதுனால அது தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொதல் படம் நாங்களும் அவரும் டைரக்ட் பண்ணியிருந்தார், 2வது படம் ஆக்டரா இருந்தார். சேம் தான் எனக்கும் நடக்குது. ஸோ இதே மாதிரி எனக்கு தெரியல, நிறைய சிமிலாரிட்டிஸ் எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனால அந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த டீசர்ல பார்த்த அந்த சீனோட ஒரு எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹையான எனர்ஜியில இருந்துச்சு. அதுக்கான ரீசன் கதைக்குள்ள இருக்கு. படம் பார்த்தா அது போயிடும்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.